எல்லோருக்கும் வணக்கம். கிருஷ்ணா கீதா விஸ்டம் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நாம வாழ்கிற இந்த காலகட்டத்துல ஏன் இவ்வளவு கோபம், இவ்வளவு பயம், இவ்வளவு துரோகம், இவ்வளவு மன உளைச்சல் நிறைந்திருக்குன்னு? ஏதோ ஒரு விஷயம் நம்மை அறியாமலேயே நம்ம நிம்மதியை பறிக்கிறது போல, சுத்தி இருக்கிற மனிதர்களை பேராசையிலையும் சுயநலத்திலையும் மூழ்கடிக்கிறது போல ஒரு உணர்வு உங்களுக்கு என்னைக்காவது வந்திருக்கா? இன்னைக்கு மனுஷன் தனக்கு 1000 வசதிகள் இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு நிமிஷம் கூட நிம்மதி இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கான். அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை, பெத்த தாய் தகப்பனை தூக்கி எறிகிற கொடுமை, காசுக்காக எதையும் செய்ய துணியிற துணிச்சல், இதெல்லாம் ஏன் இவ்வளவு வேகமா உலகத்தை ஆட்கொள்ளுதுன்னு யோசிச்சு பாருங்க. காரணம் என்ன தெரியுமா? நாம வாழ்கிறது கலியுகம். இந்த கலியுகத்தை ஆட்டிப்படைக்கிற கலிபுருஷனோட சக்தி இன்னைக்கு உச்சகட்டத்துல இருக்கு. மனிதர்களோட மனசுக்குள்ள கோபத்தையும் காமத்தையும் பொறாமையையும் அகந்தையையும் தூண்டிவிட்டு மனித குலத்தையே சீரழிக்கிறது தான் இந்த கலிபுருஷனோட வேலை. ஆனா எல்லாரும் பயப்படுற இந்த கலியுகத்துல தர்மம் வெறும் ஒரே ஒரு காலில் மட்டுமே நொண்டி நிக்கும்போது, அந்த கலிபுருஷனால கூட பக்கத்துல நெருங்க முடியாத, அவனை நினைச்சாலே நடுக்கத்துல வேர்த்து விறுவிறுத்து போற ஒரே ஒரு மகாசக்தி இன்னைக்கும் இந்த பூமியில ஜீவராசியாக சிரஞ்சீவியா உலாவிக்கிட்டு இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க, கலிபுருஷன் யாருக்குமே பயப்பட மாட்டான். எந்த அரசலுக்கும் எந்த மாபெரும் யோகிக்கும் கூட மயங்காத கலிபுருஷன் அந்த ஒரு நாமத்தை கேட்ட உடனே அஞ்சு நடுங்கி ஓடிவான். அந்த நாமம்தான் ஜெய் ஸ்ரீராம். அந்த நாமத்தை தன் மூச்சா, தன் இதய துடிப்பா வச்சிருக்கிற நம்ம ஸ்ரீ ஆஞ்சநேயர் தான் அந்த மாபெரும் சக்தி. கலியுகத்துல மத்த தெய்வங்கள் எல்லாம் கண்ணுக்கு தெரியாத உயர் மண்டலங்கள்ல இருக்கலாம். ஆனா அனுமன் மட்டும்தான் நாம வாழ்கிற இந்த பூமிக்குள்ள, இந்த காத்துல, இந்த மண்ணுல நாம பாடுற ஒவ்வொரு ராமநாமத்துக்குள்ளையும் நிஜமாவே வாழ்ந்துகிட்டு இருக்காருன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? சரி, அப்படின்னா கலிபுருஷனுக்கு ஏன் அனுமனை பார்த்தா இவ்வளவு பயம்? கலிபுருஷன் அத்தனை பெரிய கொடூரமான சக்தியாச்சே. பிரம்மா, விஷ்ணு, சிவன் அப்படின்னு திரிமூர்த்திகளோட அம்சங்கள் உலகத்துல இருக்கும்போது அனுமனை பார்த்தா மட்டும் ஏன் கலிபுருஷன் நடுங்குறான்? அதுக்கு பின்னால இருக்கிற ரகசியம் என்ன? யோசிச்சு பாருங்க. கலியுகம் பிறந்ததுமே கலிபுருஷன் தன் கொடூரமான காலடிகளை பூமி மேல வச்சான். அவன் காலடி வச்ச உடனே மனுஷங்களோட எண்ணங்கள் மாறத் தொடங்குச்சு. தர்மம் அழிய தொடங்குச்சு. சத்தியம் காணாம போச்சு. கலிபுருஷன் நினைச்சா, இனி இந்த பூமி முழுசா ஏன் கட்டுப்பாட்டுல தான் இருக்க போகுது, என்னை எதிர்க்க இங்க யாருமே இல்ல அப்படின்னு கர்வத்தோட சிரிச்சான். ஆனா அவன் உலகத்தை ஆக்கிரமிச்சுக்கிட்டே வரும்போது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு பக்கத்துல வந்ததும் அவனோட கால்கள் அப்படியே தடுத்து நிறுத்தப்பட்டுச்சு. அவனால ஒரு அடி கூட முன்னாடி வைக்க முடியல. அவனோட உடம்பு முழுக்க ஏதோ நெருப்புல வெந்து போற மாதிரி ஒரு பயங்கரமான எரிச்சல் வந்துச்சு. கலிபுருஷன் பயந்து போய் அண்ணாந்து பார்த்தான். அங்க ஒரு மாபெரும் மலை உச்சியில தன் கண்களை மூடி கைகளை கூப்பி ராமநாம தியானத்துல உறைந்து போய் உட்கார்ந்திருந்தாரு அனுமன். அனுமனை சுத்தி ஒரு மாபெரும் ஒளிரும் கவசம் இருந்தது. அந்த கவசத்துக்குள்ள கலிபுருஷனின் எந்த ஒரு கெட்ட சக்தியாலும் உள்ள நுழைய முடியல. கலிபுருஷன் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தான். தன் மாய வேலைகளை காட்டினான், காம தூண்டல்களை வீசினான், பயத்தை உருவாக்க நினைத்தான். ஆனா அனுமனோட அந்த ஒரு நிமிஷ தியானத்தை கூட அவனால கலைக்க முடியல. மாறா அனுமன் மெல்ல கண்ணை திறந்து கலிபுருஷனை பார்த்த அந்த ஒரே ஒரு பார்வை கலிபுருஷனின் நெஞ்சை அப்படியே பிளந்தது போல இருந்தது. அப்போ கலிபுருஷனுக்கு ஒரு உண்மை புரிஞ்சது. இந்த உலகத்துல நான் யார வேணும்னா ஆட்டி படைக்கலாம், ஆனா இந்த ஆஞ்சநேயரை மட்டும் என் வாழ்நாளில் நெருங்கவே முடியாது அப்படின்னு அலறிக்கிட்டே ஓடினான். ஏன் கலிபுருஷனால அனுமனை தொட்டு கூட பார்க்க முடியல? அனுமனோட பிரம்மச்சரியத்துக்கு அப்படி என்ன சக்தி இருக்கு? கலிபுருஷன் மனுஷங்களோட மனசுல எதை வச்சு விளையாடுறானோ அந்த ஆயுதம் ஏன் அனுமன் கிட்ட பலனளிக்காம போச்சு? அதே போல பூலோகத்துல அவதாரங்கள் எல்லாம் முடிஞ்சு ராமபிரபு வைகுண்டத்துக்கு புறப்பட்டப்போ அனுமன் மட்டும் ஏன் ராமரோட போகாம இந்த பூமிக்கே திரும்ப வந்தாரு? அனுமன் சிரஞ்சீவியா வாழறதுக்கு பின்னால சீதாதேவி கொடுத்த அந்த மாபெரும் வரம் என்ன? இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடையை கலிபுருஷன் அனுமன் கிட்ட சரணடைந்த அந்த அதிர்ச்சிகரமான சம்பவத்தை அடுத்த பகுதியில விரிவா பார்ப்போம்.
கலிபுருஷன் ஏன் அனுமனை பார்த்த உடனே அஞ்சு நடுங்கி ஓடினா? அந்த வரலாற்று சிறப்புமிக்க சம்பவத்துக்கு பின்னால மிகப்பெரிய ஒரு ஆன்மீக ரகசியம் இருக்குங்க. துவாபர யுகத்தின் முடிவில சாக்ஷாத் ஸ்ரீ கிருஷ்ணர் தன் அவதாரத்தை முடிச்சுக்கிட்டு வைகுண்டத்துக்கு புறப்பட்ட அந்த நொடியில தான் கலிபுருஷன் இந்த பூமிக்குள்ள தன் கொடூரமான காலடிய வச்சான். அதுவரைக்கும் தர்மம், நியாயம், சத்தியம்னு செழிப்பா இருந்த பூமி கலிபுருஷனோட பாதங்கள் பட்ட அடுத்த நொடியே கொஞ்சம் கொஞ்சமா மாறத் தொடங்குச்சு. கலிபுருஷன் பூமிக்கு வந்த உடனே என்ன பண்ணான் தெரியுமா? நேரா ஆட்சி அதிகாரத்துல இருந்த மனிதர்களோட மனசுக்குள்ள புகுந்தான். மனிதர்களோட மனசுல பொறாமை, பேராசை, காமம், குரோதம் அப்படிங்கிற நஞ்ச விதைக்க தொடங்கினான். அப்போ பூமியை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தவர் மகாபாரத போருக்கு அப்புறம் வந்த அர்ஜுனனின் பேரன் பரீட்சித் மகாராஜா. பரீட்சித் மகாராஜா ஒரு நாள் வேட்டைக்கு காட்டுக்குள்ள போகும்போது அங்கே ஒரு அதிர்ச்சிகரமான காட்சியை பார்க்கறாரு. ஒரு கொடூரமான கருத்த உருவம் ஒரே ஒரு கால்ல நின்னுகிட்டு இருந்த ஒரு மாட்டை தடியால அடிச்சு சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருந்தது. அந்த மாடு வேற யாரும் இல்லைங்க, சாக்ஷாத் தர்மதேவதை தான். துவாபர யுகம் வரைக்கும் 4 கால்கள்ல கம்பீரமா நின்ன தர்மதேவதை கலியுகம் பிறந்த உடனே 3 கால்களை இழந்து ஒரே ஒரு கால்ல தள்ளாடிக்கிட்டு நின்னது. இத பார்த்த பரீட்சித் மகாராஜாவுக்கு ரத்தம் கொதிச்சு போச்சு. உடனே தன் வாளை உருவி, யாருடா நீ? என் ராஜ்யத்துக்குள்ள வந்து தர்மத்தையே வதைக்கிற தைரியம் உனக்கு எப்படி வந்தது? உன்னை ஒரே வெட்டுல சாய்க்கிறேன் அப்படின்னு கர்ஜிச்சாரு. அந்த வாளின் கூர்மையை பார்த்த உடனே கலிபுருஷன் நடுங்கி போய் பரீட்சித் மகாராஜாவின் காலடியில விழுந்து சரணடைஞ்சான். மன்னவா, என்ன வெட்டாதீங்க, இது யுக தர்மம். கிருஷ்ண அவதாரம் முடிஞ்சதும் நான் தான் இந்த பூமியை ஆழ்வதுதான் பிரம்மனின் விதி, என்ன வாழ விடுங்க அப்படின்னு கெஞ்சினா. பரீட்சித் மகாராஜா தர்மவான் இல்லையா, சரணடைஞ்சவனை கொல்றது ராஜதர்மம் இல்லைன்னு நினைச்சு, சரி நீ பூமிக்குள்ள இரு, ஆனா என் ராஜ்யத்துல நல்ல மனிதர்கள் வாழ்கிற இடங்கள்ல நீ இருக்கக்கூடாது, நீ வாழறதுக்குன்னு சில இடங்களை ஒதுக்கி தரேன் அப்படின்னு சொன்னாரு. கலிபுருஷன் எங்கேயெல்லாம் வாழலாம்னு பரீட்சித்து மன்னர் எல்லை வகுத்தாரு தெரியுமா? சூதாக்கம் நடக்கிற இடம், மது அருந்தும் இடம், பொய் சொல்லும் இடம், காம வெறி பிடித்த இடம், மனிதர்கள் தங்கத்தை அளவுக்கு அதிகமா பேராசையோட சேர்க்கும் இடம், இந்த 5 இடங்கள்ல மட்டும்தான் கலிபுருஷன் வாசம் பண்ண முடியும்னு சட்டம் போட்டாரு. ஆனா காலம் செல்ல செல்ல பரீட்சித்து மகாராஜாவின் காலத்துக்கு அப்புறம் கலிபுருஷன் தன் கொடூர கரங்களை கொஞ்சம் கொஞ்சமா விரிக்கத் தொடங்கினான். மனிதர்கள் இந்த 5 தீமைகளுக்கும் அடிமையாக தொடங்கினாங்க. கலிபுருஷனின் சக்தி பல மடங்கு அதிகமாச்சு. அவன் ஆவலோட உலகத்தை வலம் வரத் தொடங்கினான். இந்த பூமி முழுக்க இப்போ என் கைக்குள்ள வந்துருச்சு, மனிதர்களை என் விரல் அசைவுல ஆட்டி படைப்பேன் அப்படின்னு கர்வத்தோட சிரிச்சான். அப்படி அவன் உலகத்தை சுத்தி வரும்போதுதான் கந்தமாதன பர்வதம் அப்படிங்கிற புனிதமான மலைப்பகுதிக்கு வந்தான். அங்கே கலிபுருஷன் காலடி வைக்க முயன்ற அந்த நொடி அவன் உடம்பு முழுக்க 1000 தேள்கள் ஒரே நேரத்துல கொட்டுனா எப்படி இருக்கும், அப்படி ஒரு நரக வேதனை அவனுக்கு ஏற்பட்டது. அவனால அந்த எல்லைக்குள்ள ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. அவனோட கிரீடம் கழண்டு விழுந்தது. அவனோட மாரீச்ச மாய சக்திகள் எல்லாம் காத்துல கரைஞ்சு போச்சு. பயத்துல அலறிக்கிட்டே அண்ணாந்து பார்த்த கலிபுருஷனுக்கு அங்கே ஒரு காட்சி தெரியுது. ஒரு மாபெரும் கந்தமாதன மலையின் உச்சியில ஆகாயத்தை முட்டும் அளவுக்கு கம்பீரமா தன் கண்களை மூடி தியானத்துல உட்கார்ந்திருக்காரு நம்ம ஸ்ரீ ஆஞ்சநேயர். அவரை சுத்தி கோடி சூரிய பிரகாசத்தோட ஒரு மாபெரும் ஓங்கார ஒளிவட்டம் சுழன்றுகிட்டு இருந்தது. அந்த ஒளியிலிருந்து எழுந்த அதிர்வுகள் கலிபுருஷனின் கெட்ட சக்திகளை சுட்டரிச்சது. கலிபுருஷன் தன் வாழ்நாள்ல அப்படி ஒரு மாபெரும் தூய்மையான சக்தி வாய்ந்த ஒளிய பார்த்ததே இல்லை. அவனுக்கு நெஞ்சு படபடன்னு அடிச்சுக்கிட்டு இருந்தது. யார் இவர்? பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய முப்பெரும் தேவர்களுக்கே என்னை கண்டு பயம் இருக்கிறதே, இந்த ஒரு வானர உருவத்துக்கு முன்னாடி என்னால் நிற்கக்கூட முடியவில்லையே அப்படின்னு ஆச்சரியத்திலையும் பயத்திலையும் உறைஞ்சு போனா. கலிபுருஷன் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு தூரத்துல நின்னுகிட்டே சத்தமா கத்துனா, ஆஞ்சநேயா, நீ யார் என்று எனக்கு தெரியும், ஆனால் இது கலியுகம். இந்த யுகத்தின் அதிபதி நான். இந்த பூமி முழுவதும் என் கட்டுப்பாட்டில் வரும்போது நீ மட்டும் எப்படி என் அதிகாரத்தை மீறி இங்கே அமர்ந்திருக்க முடியும் அப்படின்னு கலிபுருஷன் கத்துனா. தியானத்துல இருந்த அனுமன் மெல்ல கண்ணை திறந்தாரு. அந்த அமைதியான, அதே சமயம் பிரபஞ்சத்தையே ஆட்டிப்படைக்கும் வல்லமை கொண்ட கண்கள் கலிபுருஷனை பார்த்தது. அனுமன் சொன்ன அந்த ஒரு வார்த்தை கலிபுருஷனின் அகந்தையை அடியோட நொறுக்கியது. அனுமன் கலிபுருஷனை பார்த்து என்ன சொன்னாரு தெரியுமா? கலிபுருஷன் வீசிய காம குரோத மோக ஆயுதங்கள் ஏன் அனுமன் கிட்ட வேலை செய்யல? இத பற்றி அடுத்த பகுதியில விரிவா பார்ப்போம். கலிபுருஷன் கர்ஜனையோட கேட்ட அந்த கேள்விக்கு
ஹனுமன் தன் தியானத்தை களைச்சு மெல்ல கண்ணை திறந்தாரு. அவரோட உதடுகள்ல ஒரு மெல்லிய புன்னகை அனும்பியது. ஆனா அவரோட கண்கள்ல இருந்த அந்த அக்னி ஜுவாலை கலிபுருஷனின் நெஞ்சை அப்படியே பிளப்பது போல இருந்தது. ஹனுமன் கம்பீரமான குரல்ல சொன்னாரு, கலிபுருஷனே, நீ இந்த உலகத்துல இருக்கிற மனிதர்களை ஆட்டி படைக்கலாம். ஏன்னா அவங்க கிட்ட காமம் இருக்கு, பொறாமை இருக்கு, பேராசை இருக்கு, அகந்தை இருக்கு. நீ வீசுற இந்த நஞ்சையெல்லாம் வாங்கி படைக்க அவங்க மனசுல இடம் இருக்கு. ஆனா இந்த ஹனுமனின் மனசுல என்ன இருக்கு தெரியுமா? என் ஸ்ரீராமனின் திருநாமம் மட்டும்தான் இருக்கு. எங்கே ராமநாமம் ஒலித்துக்கொண்டே இருக்கிறதோ, எங்கே காமமும் குரோதமும் அடியோடு அழிந்து தூய்மையான பக்தி மட்டுமே நிறைந்திருக்கிறதோ, அங்கே உன்னுடைய எந்த மாயாஜாலமும் கொடூர சக்தியும் ஒரு துளி கூட வேலை செய்யாது. நீ இந்த பிரபஞ்சத்தையே ஆளலாம். ஆனா ராமதாசனான இந்த ஹனுமனை உன்னால் தொட்டுக்கூட பார்க்க முடியாது. ஹனுமன் சொன்ன இந்த வார்த்தைகள் கலிபுருஷனின் அகந்தையை அடியோட நொறுக்கியது. கலிபுருஷனுக்கு அப்போதான் ஒரு மாபெரும் ஆன்மீக உண்மை புரிஞ்சது. ஏன் கலிபுருஷனால ஹனுமனை கிட்ட கூட நெருங்க முடியல? அதுக்கு பின்னால 3 மாபெரும் காரணங்கள் இருக்குங்க. முதலாவது காரணம், ஹனுமனின் அசையாத தூய்மையான அகண்ட பிரம்மச்சரியம். கலிபுருஷன் மனிதர்களை அழிக்க பயன்படுத்துகிற ஆக பெரிய ஆயுதமே காமமும் புலனின்பங்களும் தான். ஒரு மனிதனின் மனசுல காம எண்ணங்களை தூண்டிவிட்டால் போதும், அவன் தன் அறிவையும் தர்மத்தையும் இழந்து கலிக்கு அடிமையாகிவிடுவான். ஆனா ஹனுமன் அப்படிப்பட்டவரா? தன் வாழ்நாள் முழுவதையும் தன் உடலையும் ஆன்மாவையும் ராமசேவைக்காக மட்டுமே அர்ப்பணித்த அகண்ட பிரம்மச்சாரி. காமம் எங்கே இல்லையோ அங்கே கலிபுருஷனின் முதல் ஆயுதமே உடைஞ்சு போயிடும். இரண்டாவது காரணம், அஷ்டசித்திகளும் நவநிதிகளும். ஹனுமனுக்கு சீதாதேவியால் வழங்கப்பட்ட மாபெரும் வரங்களில் ஒன்றுதான் இந்த அஷ்டசித்திகள். அனிமா, மகிமா, லஹிமா, கரிமா, பிராப்தி, பிரகாமியம், ஈசித்வம், வசித்வம். கலிபுருஷன் மனிதர்களை மயக்க பயன்படுத்துகிற இன்னொரு ஆயுதம் பேராசை மற்றும் மாயை. ஆனா பிரபஞ்சத்தின் அத்தனை செல்வங்களையும் சித்திகளையும் தன் கைக்குள்ள வைத்திருக்கிற ஒரு மாபெரும் யோகிக்கு கலிபுருஷன் காட்டப் போற தற்காலிகமான உலக ஆசைகள் எம்மாத்திரம்? ஆசையே இல்லாத இடத்துல கலிபுருஷனால காலடி கூட வைக்க முடியாது. மூன்றாவது மற்றும் மிக முக்கியமான காரணம், அகண்ட ராம நாமம். கலிபுருஷனுக்கு ஆகாத, பார்த்தாலே உடம்பு வெந்து போகிற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அது ராம நாமம்தான். ராம அப்படிங்கிற அந்த 2 எழுத்து மந்திரம் அக்னியை விட சக்தி வாய்ந்தது. ஹனுமனின் ஒவ்வொரு மூச்சிலும், அவரோட இரத்த நாளங்கள்ல, அவரோட இதய துடிப்புல ஸ்ரீராம் ஸ்ரீராம் அப்படின்னு அந்த நாமம் அலையலையா ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. ஹனுமனை சுற்றி எப்போதுமே ஒரு ராம நாம கவசம் சுழன்றுகிட்டே இருக்கும். அந்த கவசத்தை தாண்டி கலிபுருஷனால் ஒரு அங்குலம் கூட உள்ளே போக முடியாது. கலிபுருஷன் பயத்துல நடுங்கிக்கிட்டே ஹனுமனின் காலடியில விழுந்து கெஞ்சத் தொடங்கினான். ஆஞ்சநேயா, என் தப்ப நான் உணர்ந்துட்டேன். கலியுகத்தில் மனிதர்களின் மனதை ஆட்கொள்வது என் கடமைதான். ஆனா உன்னை போன்ற ராம பக்தர்களை நான் தப்பித்தவறி கூட நெருங்க மாட்டேன். எனக்கு ஒரு வரம் கொடு. என் நாமத்தை சொல்லும் பக்தர்களை நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டா. ஹனுமன் கலிபுருஷனை பார்த்து அழுத்தமாக ஒரு கட்டளையிட்டாரு. கலிபுருஷனே, கேளு. எவன் ஒருவன் தன் நாவால் ஸ்ரீராம் என்றும் ஜெய் ஆஞ்சநேயா என்றும் உண்மையான பக்தியோடு உச்சரிக்கிறானோ, எவன் ஒருவன் மன தூய்மையோடு தர்மத்தின் வழியில் வாழ்கிறானோ, அவனை நீ நெருங்கக்கூடாது. உன்னுடைய கெட்ட பார்வைகளோ, சனியின் தாக்கமோ, கலியின் துன்பங்களோ அவனை ஒருபோதும் தொடக்கூடாது. மீறி நீ அவர்களை துன்புறுத்த நினைத்தால் என் வஜ்ராயுத போன்ற கரங்களால் உன்னை அடியோடு அழித்து விடுவேன். கலிபுருஷன் பயத்துல நடுங்கிக்கிட்டு ஹனுமனின் காலடியில விழுந்து கெஞ்சத் தொடங்கினா. அப்படியே ஆகட்டும் சுவாமி அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துட்டு ஓடி ஒளிந்தான். யோசிச்சு பாருங்க, கலிபுருஷனையே தன் காலடியில நடுங்க வச்ச நம்ம ஹனுமன் ஏன் வைகுண்டத்துக்கு போகாம இந்த பூமியிலேயே தங்கிட்டாரு? ராமபிரபான் தன் அவதாரத்தை முடிச்சுக்கிட்டு வைகுண்டம் புறப்பட்டப்போ ஹனுமன் கிட்ட ஏன் கூட வைகுண்டத்துக்கு வந்துடு ஹனுமா அப்படின்னு கூப்பிட்டாரு. ஆனா ஹனுமன் அந்த அழைப்பை நிராகரிச்சுட்டு பூலோகத்திலேயே தங்கிட்டாரு.
ராமன் கொடுத்த வைகுண்ட பதவியையே வேண்டாம்னு மறுத்த ஹனுமனின் அந்த மாபெரும் தியாகத்துக்கு பின்னால இருக்கிற ரகசியம் என்ன? சீதாதேவி ஹனுமனுக்கு அளித்த அந்த சிரஞ்சீவி வரம் எப்படிப்பட்டது? இந்த சுவாரஸ்யமான ஆன்மீக ரகசியத்தை அடுத்த பகுதியில விரிவா பார்ப்போம். ஸ்ரீ ராமபிரான் தன் அவதார நோக்கத்தை எல்லாம் நிறைவு செய்துட்டு அயோத்தியில இருந்து வைகுண்டத்துக்கு புறப்பட தயாரான அந்த தருணம் அகில உலகமே சோகத்துல உறைஞ்சு போயிருந்தது. இயற்கை கூட தன் சுவாசத்தை நிறுத்தி வச்சது போல ஒரே அமைதி. லக்ஷ்மணனும் பரதனும் சத்ருக்கனனும் அயோத்தி மக்களும் கண்ணீரோட ராமனை பின்தொடர்ந்தாங்க. சாக்ஷாத் விஷ்ணு பகவானின் அந்த திவ்ய மங்கள ரூபம் தன் வைகுண்ட லோகத்துக்கு திரும்ப போகுது. அப்போ ராமபிரான் தன் பக்கத்துல நின்னுகிட்டு இருந்த அனுமனை பார்க்கிறாரு. அனுமனின் கண்கள்ல இருந்து தாரை தாரையா கண்ணீர் வழிஞ்சு ஓடுது. ஆனா அந்த கண்ணீர்க்குள்ள ஒரு மாபெரும் பக்தியின் கம்பீரம் இருந்தது. ராமபிரான் அனுமனின் கைகளை பிடிச்சுக்கிட்டு ரொம்ப அன்போடு கேட்கிறாரு, அனுமா, என் அவதாரம் முடிவடைஞ்சிடுச்சு. நான் என் இருப்பிடமான வைகுண்டத்துக்கு புறப்படறேன். என் தம்பிகள் என் மக்கள் எல்லாரும் என் கூட வர்றாங்க. நீயும் என் கூடவே வைகுண்டத்துக்கு வந்துடு. அங்கே நாம எப்போதும் போல ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. யோசிச்சு பாருங்க, சாக்ஷாத் நாராயணனே நேர்ல வந்து என் கூட வைகுண்டத்துக்கு வா, மோட்சத்தை தர்றேன் அப்படின்னு கூப்பிட்டா இந்த உலகத்துல யாராவது வேண்டான்னு சொல்வாங்களா? தேவலோகத்து பதவியோ வைகுண்ட மோட்சமோ கிடைக்காதான்னு உலகத்துல இருக்கிற அத்தனை சாதுக்களும் ரிஷிகளும் ஆயிரக்கணக்கில் தவம் கிடக்குறாங்க. ஆனா நம்ம அனுமன் என்ன பண்ணாரு தெரியுமா? ராமபிரானின் காலடிகள்ல விழுந்து வணங்கி தன் கரங்களை கூப்பி ஒரு மாபெரும் ஆச்சரியமான பதிலை சொன்னாரு. என் பிரபு, என் ராமா, வைகுண்ட மோக்ஷம் என்பது மிகவும் மேன்மையானதுதான். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். அந்த வைகுண்ட லோகத்துல ஸ்ரீராம் ஸ்ரீராம் அப்படிங்கிற உன்னுடைய திருநாமத்தை அலையலையா பாடி கண்ணீர் விட்டு ஆனந்த கூத்தாடும் அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டாரு. ராமபிரான் அமைதியா புன்னகைச்சாரு. அனுமன் தொடர்ந்தாரு, பிரபு, வைகுண்டத்துல நீ நாராயணனா சங்கு சக்கரதாரியா அமர்ந்திருப்பாய். ஆனா இந்த பூலோகத்துலதான் நீ கோதண்டம் ஏந்திய என் ராமனாக, என் உயிராக, என் சுவாசமாக வாழ்கிறாய். எங்கே உன்னுடைய திவ்யமான கதைகளும் உன்னுடைய ராமநாமமும் ஒலித்துக்கொண்டே இருக்கிறதோ அதுதான் எனக்கு வைகுண்டம். அந்த ராமநாமம் இல்லாத வைகுண்ட பதவி எனக்கு தேவையில்லை. அனுமன் சொன்ன இந்த வார்த்தையை கேட்டு சாக்ஷாத் ராமபிரானே கலங்கி போயிட்டாரு. ஒரு பக்தன் தன் இறைவனின் நாமத்தின் மீது வைச்சிருக்கிற காதலுக்காக வைகுண்ட மோட்சத்தையே தூக்கி எறிஞ்ச அந்த மாபெரும் தியாகம் இந்திய ஆன்மீக வரலாற்றிலேயே வேறு யாருக்குமே நடந்ததில்லைங்க. அப்போதான் அங்கே நின்னுக்கிட்டு இருந்த அன்னை சீதாதேவி அனுமனின் இந்த ஒப்பற்ற பக்தியை பார்த்து மெய்சிலிர்த்து போனா. சீதாதேவி அனுமனை அருகில் கூப்பிட்டு அவரோட தலையில தன் கரங்களை வைத்து ஆசீர்வதிச்சு ஒரு மாபெரும் வரத்தை கொடுத்தா. அனுமா, உன் பக்திக்கு இந்த 7-14 உலகத்திலும் ஈடு இணையே இல்லை. நீ கேட்டபடியே இந்த பூமி உள்ளவரை சூரியனும் சந்திரனும் விண்வெளியில் உலாவும் தோறும் மனிதர்களின் நாவிலும் காற்றிலும் ராமநாமம் ஒலிக்கும் வரை நீ அழியாத உடலோடு என்றும் இளமையோடு சிரஞ்சீவியாக இந்த பூலோகத்திலேயே வாழ்வாய். எங்கெல்லாம் ராமநாமம் ஒலிக்கிறதோ, எங்கெல்லாம் ராமாயண கதைகள் படிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் நீ கைகளை கூப்பி ஆனந்த கண்ணீரோடு முதலாளா அமர்ந்து அதை கேட்டுக்கொண்டிருப்பாய். உன்னை தேடி வரும் பக்தர்களுக்கு என் ராமனின் அருளை அள்ளித்தரும் மாபெரும் பொறுப்பை உனக்கு நான் தருகிறேன் அப்படின்னு வரமளித்தா. அன்னை சீதாதேவி அளித்த அந்த மாபெரும் வரத்தின் காரணமாகத்தான் அனுமன் இன்றைக்கும் அஷ்ட சிரஞ்சீவிகளில் ஒருவரா இந்த பூலோகத்துல ஜீவராசியா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. யோசிச்சு பாருங்க, நாம நினைக்கிறோம் அனுமன் ஏதோ பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு புராண கதாபாத்திரம்னு. ஆனா அது முற்றிலும் உண்மையில்லை. இன்னைக்கும் ஹிமாலயத்துல இருக்கிற சில ரகசியமான குகைகள்லையும் கந்தமாதன மலையிலும் நாம தினமும் பக்தியோட பாடுற ராமநாம பஜனைகள் நடக்கிற இடங்கள்லையும் அனுமன் நிஜமாவே நுட்பமான ஒளிரும் உடலோடு வந்து அமர்கிறார் அப்படிங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கை. கலியுகத்துல மனிதர்களுக்கு ஏற்படுற பயம், நோய், வறுமை, மன உளைச்சல் மற்றும் கலிபுருஷனின் கொடூர தாக்கங்கள் எல்லாத்தையும் ஒரே நொடியில சுட்டரிக்கிற மாபெரும் கவசமாக அனுமன் விளங்குறாரு. சரி, இந்த கலியுகத்துல
கலிபுருஷனின் பிடியில இருந்து நாம தப்பிக்கவும் அனுமனின் பூரண அருளை நம் வாழ்க்கையில பெறவும் நாம தினமும் என்ன செய்ய வேண்டும்? அனுமனை மிக எளிமையாக வசியப்படுத்தும் அவருடைய இதயத்தை தொடும் அந்த எளிய ஆன்மீக ரகசியங்கள் என்ன? இதை பற்றி இறுதி பகுதியான அடுத்த பகுதியில் விரிவாக பார்ப்போம். நாம வாழ்கிற இந்த கலியுகத்துல தினமும் நாம சந்திக்கிற போராட்டங்கள் கொஞ்ச நஞ்சம் இல்லைங்க. காலையில எழுந்திருக்கிறதுல இருந்து ராத்திரி தூங்கப் போற வரைக்கும் ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு மன அழுத்தம், எதிர்காலத்தை பற்றிய கவலை, கூடவே இருந்து குழிபறிக்கிற மனிதர்கள், இதெல்லாம் நம்மை அறியாமலேயே நம்ம நிம்மதியை கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு தின்னுகிட்டு இருக்கு. இதற்கெல்லாம் காரணம் என்னன்னா, நாம முன்னாடியே பார்த்த மாதிரி கலிபுருஷனோட ஆதித்தம் நம்மை சுற்றி நிறைஞ்சிருக்கிறது தான். ஆனா இந்த கலியுகத்துல கலிபுருஷனை பார்த்து நாம பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா கலிபுருஷனையே தன் காலடியில நடுங்க வச்ச நம்ம ஸ்ரீ ஆஞ்சநேயர் நமக்கெல்லாம் ஒரு மாபெரும் பாதுகாப்பு கவசமா இந்த பூமியில இன்னைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. நாம அனுமனின் அருளை பெறணும்னா, கலிபுருஷனின் கொடூர பார்வையிலிருந்து தப்பிக்கணும்னா, பெரிய பெரிய யாகங்களோ லட்சக்கணக்கில் பண செலவோ செய்ய வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஏன்னா அனுமன் ரொம்ப ரொம்ப எளிமையானவர், ஆத்மார்த்தமான அன்புக்கு மட்டுமே கட்டுப்படுறவர். கலியுகத்துல அனுமனின் அருளை பெற மூணு எளிமையான வழிகள் இருக்கு. முதலாவது வழி ராமநாமம். அனுமனுக்கு உலகத்திலேயே ரொம்ப பிடிச்ச ஒரே விஷயம் ராமநாமம்தான். நீங்க அனுமன் கோயிலுக்கு போய் 1000 பழங்கள் மாலைகள் சாத்தினாலும் சரி, அதைவிட அதிகமா அவரோட மனச குளிர வைக்கிறது ஸ்ரீராம் அப்படிங்கிற அந்த 2 எழுத்து மந்திரம்தான். நீங்க கஷ்டத்துல இருக்கும்போது, பயத்துல நடுங்கும்போது, மனசுல நிம்மதி இல்லாதப்போ சத்தமாவோ இல்ல மனசுக்குள்ளையோ ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெய ராமா அப்படின்னு 108 முறை மனசார சொல்லி பாருங்க. அந்த நொடியே உங்களை சுற்றி ஒரு தெய்வீக அதிர்வு உருவாகிறத நீங்க உணர்வீங்க. இரண்டாவது வழி அனுமன் சாலிசா. துளசிதாசர் இயற்றிய அனுமன் சாலிசா அப்படிங்கிறது வெறும் பாட்டு இல்லைங்க. அது கலியுகத்துல மனிதர்களுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் மந்திர கவசம். பூத் பிசாச் நிக்கட் நஹி ஆவை, மகாவீர் ஜப் நாம் சுனாவை. அதாவது மகாவீரனான அனுமனின் நாமத்தை கேட்டாலே பேய், பிசாசு, கெட்ட சக்திகள், கலியின் துன்பங்கள் எதுவுமே பக்கத்துல நெருங்க முடியாது அப்படின்னு துளசிதாசர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. தினமும் காலையிலையும் மாலையிலையும் அனுமன் சாலிசாவை படிச்சுட்டு இல்லைனா கேட்டுட்டு உங்க வேலையை தொடங்குங்க. கலிபுருஷனின் எந்த ஒரு தீய சக்தியும் உங்களை தொடவே முடியாது. மூன்றாவது வழி தூய்மையான மனமும் பிரம்மச்சரிய மரியாதையும். அனுமன் தூய்மையின் வடிவம். நாம பிறருக்கு தீமை நினைக்காமல் தர்மத்தின் வழியில வாழ்ந்து தாய் தந்தையரையும் பெண்களையும் மதிச்சு வாழ்ந்தாலே போதும். அனுமன் தானாகவே ஓடி வந்து நமக்கு முன்னாடி நின்னுகிட்டு நம்மை காப்பாற்றுவாரு. யோசிச்சு பாருங்க, இந்த உலகம் எவ்வளவோ மாறலாம், யுகங்கள் கடந்து போகலாம். ஆனா எங்கே ராமநாமம் ஒலிக்கிறதோ அங்கே கைகளை கூப்பி ஆனந்த கண்ணீரோடு அனுமன் நின்றிருப்பான் அப்படிங்கிற சீதாதேவியின் வாக்கு இன்னைக்கும் நிஜமா நடந்துகிட்டு இருக்கு. உங்க மனசுல எப்போதெல்லாம் பயமோ கவலையோ சோதனையோ வருதோ அப்போதெல்லாம் கண்ணை மூடி கம்பீரமா ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஆஞ்சநேயா அப்படின்னு உரக்க சொல்லுங்க. கலியுகத்தின் அதிபதியான கலிபுருஷனே அஞ்சி நடுங்கும்போது உங்க கவலைகள் எல்லாமே காத்துல கரைஞ்சு போயிடும். அனுமனின் மாபெரும் மகிமையையும் கலிபுருஷன் பயந்த அந்த ரகசியத்தையும் விவரிச்ச இந்த வீடியோ உங்க மனசுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையையும் நிம்மதியையும் தந்திருக்கும்னு நம்புறேன். இந்த ஆன்மீக கருத்து உங்க மனதை தொட்டிருந்தா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்க குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் அந்த அனுமனின் அருளை கொண்டு சேருங்க. இதே மாதிரி மேலும் பல சுவாரஸ்யமான ஆழமான ஆன்மீக ரகசியங்களை தெரிஞ்சிக்க நம்ம கிருஷ்ணா கீதா விஸ்டம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராமா. மீண்டும் அடுத்த ஒரு திவ்யமான ஆன்மீக பயணத்துல உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.